My dear children, நம்ம இந்த வீடியோல ஃபார்மேட்டிங் அவுட்புட் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அவுட்புட் ஸ்கிரீன்ல நமக்கு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்மேட்டிங்னா தெரியும், அவுட்புட் ஸ்கிரீன்ல வர அவுட்புட்டை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ற மாதிரி டிசைன் பண்றதான் ஃபார்மேட்டிங்னு சொல்லுவோம். இப்போ இங்க ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயோட சேலரி டீடைல்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இப்போ இந்த அவுட்புட் பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக ஒரு எம்ப்ளாயோட பேசிக் பே எவ்வளவு, டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளவு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு, இது மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம லைன் பை லைனாக ஒவ்வொரு ஸ்ட்ரிங் அதோட ப்ராப்பர் வேல்யூவோட கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் வர அவுட்புட்டை டிசைன் பண்ணுறது நம்ம ஃபார்மேட்டிங் அவுட்புட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே அதே சேம் C++ ப்ரோக்ராம் நம்ம ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் பண்ணி எடுத்த அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் அவுட்புட் தான் இங்கே சிங்கிள் லைனில் டிஸ்பிளே ஆயிருக்கு. நமக்கு ஈஸியாக பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறது மாதிரி இது இருக்காது. இங்கே அதே சேம் பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே சிங்கிள் லைனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் வர அவுட்புட்டை நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபார்மேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மேனிபுலேட்டர்ஸ், அதோட சின்டெக்ஸ், அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Let's see here formatting output. Formatting output is very important in the development of output screens for easy reading and understanding. இப்போ நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல வர அவுட்புட்டை ஈஸியா ரீட் பண்றதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல வர அவுட்புட்டை ஃபார்மேட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். Manipulators are used to format the output of any C++ program. இங்க நம்ம அவுட்புட்டை ஃபார்மேட் பண்றதுக்கு manipulators யூஸ் பண்றோம். இங்க C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம அவுட்புட்டை ஃபார்மேட் பண்றதுக்கு மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், மேனிபுலேட்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். இங்க மேனிபுலேட்டர்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன் டு யூஸ் வித் த இன்சர்ஷன். இதான் நம்மளுடைய இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இதான் அவுட்புட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். நம்ம அவுட்புட் ஸ்கிரீனுக்கு அவுட்புட் சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் தான் இன்புட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் தான் இந்த இன்புட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ் கூட நம்ம மேனிபுலேட்டர்ஸை ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. Point, C++ offers several input and output manipulators for formatting. நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா several input output manipulators இருக்கு. இங்க நம்ம காமனா யூஸ் பண்ற மேனிபுலேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. காமன்லி யூஸ்ட் மேனிபுலேட்டர்ஸ் ஆர் NDL, setW, setfill, setprecision and setf. இதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்ற மேனிபுலேட்டர்ஸ். Point, in order to use these manipulators you should include the appropriate header file. இப்போ இந்த மேனிபுலேட்டர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும்னா அதோடைய ப்ராப்பர் ஹெடர் ஃபைலை நம்ம ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இன்க்ளூட் பண்ணலைன்னா நமக்கு ப்ரோக்ராம்ல எரர் காமிக்கும். இங்க NDL manipulator is a member of IOStream header file. இந்த NDL manipulator வந்து IOStream header fileோட மெம்பர். ஸோ நம்ம எல்லா ப்ரோக்ராம்லயுமே இந்த இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால எல்லா ப்ரோக்ராம்லயும் நம்ம இந்த NDL manipulator வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது setW, setfill, setprecision and setf manipulators are members of IOmanip header file. இங்க IOmanipன்னு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கு. அந்த IOmanip ஹெடர் ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் இந்த மேனிபுலேட்டர்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணும். setW, setfill, setprecision and setf இதெல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் IOmanip ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைலோடைய மெம்பர்ஸ். அதனால இந்த மேனிபுலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ஹெடர் ஃபைல் கண்டிப்பா நம்ம ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இன்க்ளூட் பண்ணலைன்னா எரர் வரும். ஃபர்ஸ்ட் NDL மேனிபுலேட்டர் பத்தி பார்க்கலாம். அதான் எண்ட் த லைன். இங்க நம்ம நியூ லைன் இன்சர்ட் பண்றதுக்கு இந்த NDL மேனிபுலேட்டர் யூஸ் பண்றோம். See here, NDL is used as a line feeder in C++. நம்ம C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல லைன் ஃபீடரா யூஸ் பண்றது இந்த NDL தான். It can be used as an alternate to /n. நம்ம ஆல்ரெடி /n பார்த்தோம். /n நியூ லைன் இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இந்த /nக்கு ஆல்டர்னேட்டிவாவும் நம்ம இந்த NDL யூஸ் பண்ணிக்கலாம். In other words, NDL inserts a new line and then makes the cursor to point to the beginning of the next line. இந்த NDL என்ன பண்ணும், நியூ லைனை இன்சர்ட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் லைனோட பிகினிங்ல கர்சரை பாயிண்ட் பண்ணும். அதான் இந்த NDL. இந்த NDLக்கும் /nக்குள்ள டிஃபரன்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த NDL /n ரெண்டுமே சேம் டாஸ்க் தான் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டுமே நியூ லைன் இன்சர்ட் பண்ணும்.
பட் இங்க ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க. There is a difference between NDL and /n even though they are performing similar task. NDL inserts a new line and flushes the buffer. இந்த NDL என்ன பண்ணும்னா நியூ லைனை இன்சர்ட் பண்ணிட்டு பஃபரை வந்து கிளீன் பண்ணிடும். The flush means clean the buffer. நம்ம அவுட்புட் ஸ்கிரீன் போறதுக்கு முன்னாடி நம்ம அவுட்புட் பஃபர்ல தான் இருக்கும். அதான் இந்த இங்க என்ன பண்ணா NDL கொடுத்தீங்கன்னா நியூ லைன் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த பஃபரை வந்து கிளீன் பண்ணிடும். The flush means clean the buffer. அதே இது /n என்ன பண்ணுனா ஜஸ்ட் நியூ லைனை மட்டும் தான் இன்சர்ட் பண்ணும். அதாவது /n inserts only a new line. இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல சேம் ரிசல்ட் தான் வரும். நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல நமக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. the cout /n the value of num. இங்க the value of num ஒரு ஸ்ட்ரிங் டிஸ்ப்ளே பண்ணிட்டு num வேரியபிளோட வேல்யூவை டிஸ்ப்ளே பண்றோம். அதே தான் இங்க சேம் கொடுத்திருக்காங்க. இங்க /n க்கு பதிலா NDL கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே சேம் அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். போத் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்பிளே த சேம் அவுட்புட் ஸ்கிரீன்ல நமக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. பட் என்ன பண்ணும் NDL வந்து பஃபரை வந்து கிளீன் பண்ணிடும். அதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். செட் W மேனிபுலேட்டர் பத்தி பார்க்கலாம். set W manipulator sets the width of the field assigned for the output. இப்போ நம்ம அவுட்புட்ல எவ்வளவு width of field வேணும் அதை வந்து அசைன் பண்றதா இந்த set W manipulator. இப்போ the field width determines the minimum number of characters to be written in output. இப்போ இங்க பாத்தீங்கன்னா set W கொடுத்து நம்ம number of characters கொடுப்போம். இங்க எவ்வளவு number of characters கொடுக்கணுமோ அவ்வளவு number of characters நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். அதான் இங்க 15 கொடுத்துருவோம்னா 15 field width நம்ம யூஸ் பண்ண முடியும். அதான் the field width determines the minimum number of characters to be written in output. இதான் இந்த set W manipulatorோட syntax. set W கொடுத்து இங்க number of characters எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுங்க 20னா 20 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு எம்ப்ளாயோட சேலரி டீடைல்ஸ் டிஸ்ப்ளே பண்ணி எம்ப்ளாயோட நெட் சேலரி கால்குலேட் பண்ண போறோம். அதான் ப்ரோக்ராம் டு கால்குலேட் நெட் சேலரி. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் தேவையான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இன்புட் அவுட்புட்டுக்காக IO ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம இந்த மேனிபுலேட்டர் set W மேனிபுலேட்டர் யூஸ் பண்றோம். அந்த மேனிபுலேட்டர் யூஸ் பண்றதுக்காக இந்த IO ஹெடர் ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்றோம். இந்த மேனிபுலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த IO ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா நமக்கு ப்ரோக்ராம்ல எரர் வரும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் பாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான நம்ம வேரியபிள்ஸ் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஒரு எம்ப்ளாயோட சேலரி டீடைல்ஸ் தேவையான வேரியபிள்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கோம். இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஃப்ளோட் டேட்டா டைப்ல கொடுத்துருக்கோம். ஃப்ளோட்னா வித் டெசிமல் பாயிண்ட். இப்போ பேசிக் சேலரிக்காக பேசிக்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அடுத்தது டிஎன்எஸ் அலவன்ஸ் அதான் DA. அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தான் HRA. அடுத்தது ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதான் GPF. அடுத்தது டாக்ஸுக்காக டாக்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிராஸ் சேலரி கிராஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது நெட் சேலரி அதான் NP வேரியபிள கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் அதெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது நேம் எம்ப்ளாயோட நேமுக்காக அந்த நேம் வேரியபிள கேரக்டர் டேட்டா டைப்ல கொடுத்துருக்கோம். இங்க வந்து அரேல கொடுத்துருக்கோம். இதோட மீனிங் என்னன்னா மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா எம்ப்ளாயோட பேசிக் சேலரி வாங்குறோம். அதான் இங்க ஒரு அவுட்புட் மெசேஜ் வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். cout enter basic pay. அந்த பேசிக் சேலரியை நம்ம பேசிக்னு உள்ள வேரியபிள வாங்கி வைக்கிறோம். அதான் இது வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் in பேசிக். இந்த பேசிக் வேரியபிள இப்ப பேசிக் சேலரி இருக்கும். அடுத்து cout enter DA DNS அலவன்ஸ். அந்த DNS அலவன்ஸ் in DA வேரியபிள வாங்குறோம். இங்க நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிருக்கோம் இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே. நம்ம ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம இங்க டிக்ளேர் பண்ணி ஆகணும். அடுத்து cout enter HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வாங்குறோம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் HRA வேரியபிள நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் சேலரி கால்குலேட் பண்றோம். கிராஸ் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த பேசிக் சேலரியும் டிஎன்எஸ் அலவன்ஸையும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு கிராஸ் சேலரி கிடைக்கும். அதான் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு பேசிக் பிளஸ் DA பிளஸ் HRA. அடுத்தது ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கால்குலேட் பண்றோம். ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்ணா 10% ஆஃப் பேசிக் அண்ட் DAயும் பேசிக் ஆட் பண்ணி அதில் 10% எடுக்கணும். 10% எப்படி எடுக்கணும்? இப்போ பேசிக் பிளஸ் DA இன்டு 0.10 மல்டிப்ளை பண்ணா நமக்கு GPF கிடைக்கும். GPF வந்து இந்த பேசிக் அண்ட் DAயோட 10% தான் GPF. அடுத்தது டாக்ஸ் கால்குலேட் பண்றோம். டாக்ஸ் வந்து இந்த 3 அமௌண்ட்ல இருந்து 10%.
இந்த 3 அமௌண்ட்டுமே நமக்கு கிராஸ் சேலரியில் இருக்குது. அதான் கிராஸ் இன்டூ 0.10 10% ஆஃப் கிராஸ் பே. அடுத்தது நெட் பே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெட் பே இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மைனஸ் கிராஸ் சேலரி இந்த மைனஸ் இன்கம் மைனஸ் எல்லா டிடக்ஷனும். நமக்கு வந்து பிஎஃப் வந்து நம்ம சேலரியில் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி டேக்ஸும் நம்ம சேலரியிலேருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வர இன்கம் எல்லாமே கிராஸில் இருக்குது. கிராஸ்லேருந்து நமக்கு எதெல்லாம் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்களோ அதை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அதான் ஜிபிஎஃப் கிராஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு நமக்கு சேலரிலேருந்து பிடிக்கிறது. டேக்ஸும் பிடிப்பாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். அதான் கிராஸ் மைனஸ் ஜிபிஎஃப் பிளஸ் டேக்ஸ். அதான் நெட் பே இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் மைனஸ் டிடக்ஷன்ஸ். இங்கே நம்ம நெட் பே கால்குலேட் பண்ணியாச்சு. நெட் பே தேவையான டேக்ஸ் ஜிபிஎஃப் கிராஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சேலரி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் இந்த மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சி அவுட் செட் டபிள்யூ ஆஃப் 25 என்ன பண்ணால் 25 விட்டை வந்து அசைன் பண்ணும். அதாவது செட் டபிள்யூ ஆஃப் 25 நம்ம இங்கே எவ்வளோ கேரக்டர்ஸ் விட்டு கொடுத்துருக்கோமோ அவ்வளோ விட்டு வந்து அசைன் பண்ணும். அசைன் பண்ணி இங்கே நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ரைட்லேருந்து லெஃப்டில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும், பிரிண்ட் பண்ணும். பேசிக் பேன்னு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு எகெயின் என்ன பண்ணுறோம் செட் டபிள்யூ ஆஃப் 10 விட்டு வந்து அசைன் பண்ணும். அசைன் பண்ணி இந்த பேசிக் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை இங்கே என்ன பண்ணும் பிரிண்ட் பண்ணும். பேசிக் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு எகெயின் மேனிபுலேட்டர் என்டிஎல் கொடுத்துருக்கோம். இப்போ நியூ லைன் இன்சர்ட் பண்ணும். அடுத்தது சி அவுட் செட் டபிள்யூ ஆஃப் 25 எகெயின் என்ன பண்ணும் 25 விட்டு அசைன் பண்ணி அதில் டியர்னஸ் அலவன்ஸ் இது டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிட்டு எகெயின் செட் டபிள்யூ ஆஃப் 10 விட்டு அசைன் பண்ணி அதில் டிஏ வேரியபிள் இருக்கிற வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு எகெயின் என்டிஎல்னா நியூ லைன் இன்சர்ட் பண்ணும். அடுத்தது அந்த இதில் செட் டபிள்யூ ஆஃப் 25 இங்கே என்ன பண்ணுறோம் 25 விட்டு அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணி அதில் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிட்டு செட் டபிள்யூ ஆஃப் 10னா இங்கே 10 விட்டு அசைன் பண்ணும். அசைன் பண்ணி அது ஹெச்ஆர்ஏ வேரியபிள் இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிட்டு எகெயின் என்ன பண்ணும் என்டிஎல் நியூ லைன் இன்சர்ட் பண்ணுது. அடுத்தது எகெயின் 25 விட்டு வந்து அசைன் பண்ணி அதில் கிராஸ் பே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எகெயின் 10 விட்டு அசைன் பண்ணி அதில் கிராஸ் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணிட்டு நியூ லைன் என்டிஎல்னா நியூ லைன் நம்ம நியூ லைன் இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்தது செட் டபிள்யூ ஆஃப் 25 எகெயின் 25 விட்டு அசைன் பண்ணி அதில் ஜிபிஎஃப்னு நம்ம என்ன பண்ணுறோம் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிட்டு எகெயின் 10 விட்டு அசைன் பண்ணி அதில் ஜிபிஎஃப் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி எகெயின் நியூ லைன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சி அவுட் செட் டபிள்யூ ஆஃப் 25 எகெயின் 25 விட்டு அசைன் பண்ணி அதில் இன்கம் டேக்ஸ் இந்த டபுள் கோட்ஸில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணிட்டு எகெயின் 10 விட்டு அசைன் பண்ணி அந்த டேக்ஸ் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை நம்ம அதில் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிட்டு என்டிஎல் எகெயின் நியூ லைன் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்டு எகெயின் சி அவுட் செட் டபிள்யூ ஆஃப் 25 விட்டு அசைன் பண்ணி அதில் நெட் பேன்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். நெட் பே பிரிண்ட் பண்ணிட்டு எகெயின் 10 விட்டு அசைன் பண்ணி அதில் என்பி வேரியபிள் இருக்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணிட்டு நியூ லைன் கொடுக்குறோம். அடுத்தது ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது க்ளோசிங் கர்லி பிரேஸ் அப்படின்னா எண்ட் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் பார்க்கலாம். த அவுட்புட் வில் பி என்டர் பேசிக் பே. ஃபர்ஸ்ட் பேசிக் பே கேட்குது, நம்ம 12,000 கொடுத்துருக்கோம். அடுத்தது என்டர் டிஏ டிஎன்எஸ் அலவன்ஸ் 1250 கொடுத்துருக்கோம். அடுத்தது என்டர் ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 1450 கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் பே நம்ம இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே டிஸ்பிளே இருக்கு 12,000. அடுத்தது டிஏனா டிஎன்எஸ் அலவன்ஸ் 1250. அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்க ஹெச்ஆர்ஏ இங்கே டிஸ்பிளே 1450. அடுத்தது கிராஸ் பே கால்குலேட் பண்ணுறோம். கிராஸ் பே எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா பேசிக் பே பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த 3 ஆட் பண்ணது நம்மளுடைய கிராஸ் பே. அடுத்தது ஜிபிஎஃப் வந்து இந்த பேசிக் பேயும் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி அதில் 10% எடுப்பாங்க, அதான் ஜிபிஎஃப். அடுத்தது இன்கம் டேக்ஸ் அப்படின்னா இந்த 3 அமௌண்ட் ஆட் பண்ணி பேசிக் பே டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த 3 ஆட் பண்ணி அதில் 10% தான் நம்மளோட இன்கம் டேக்ஸ். ஃபைனல் நெட் பே எப்படின்னா இந்த கிராஸ் பே மைனஸ் இந்த ஜிபிஎஃப் பிளஸ் இன்கம் டேக்ஸ் நமக்கு ரெடியூஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுவாங்க கிராஸ் பேலேருந்து, அதான் நம்மளுடைய ஃபைனல் நெட் பே. இதோடைய ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அதே சேம் ப்ரோக்ராமை டேவ் C++ல நான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே சேம் ப்ரோக்ராம் தான். நான் இங்கே எந்த மேனிபுலேட்டர்ஸும் கொடுக்கல, எல்லா மேனிபுலேட்டர்ஸும் இங்கே டெலீட் பண்ணிட்டேன். செட் டபிள்யூ கொடுக்கல, என்டிஎல் எதுவுமே மேனிபுலேட்டர்ஸ் கொடுக்காம டைரெக்டாக இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் போயிட்டு நம்ம கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணும்போது ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கம்பைல் ஆகல வரும். இங்கே எந்த எரோஸுமே இல்லை. ஸோ எரோ 0 வார்னிங் 0 வருது.
இப்போ எரோஸ் எதுவும் இல்லாதனால நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் நமக்கு அவுட்புட் வருது. ஃபர்ஸ்ட் என்டர் பேசிக் பே கேட்குது. நான் 20,000 கொடுக்குறேன். அடுத்தது டிஎன்எஸ் அலவன்ஸ் 2100 கொடுக்குறேன். அடுத்தது ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 1500 கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி நமக்கு கால்குலேட் பண்ணி ஃபைனல் நெட் பே கால்குலேட் பண்ணியிருக்கு. 19,030 வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. எதுவுமே நம்ம ஃபார்மேட் பண்ணலை, இங்கே எந்த மேனுபுலேட்டர்ஸும் யூஸ் பண்ணலை. அதனால நம்ம அவுட்புட் எல்லாமே சிங்கிள் லைனில் டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இதே இது ஒரு ஃபார்மேட்டடாக வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், மேனுபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணி அடுத்த அவுட்புட் நம்ம பார்க்கலாம். அடுத்தது அதே சேம் ப்ரோக்ராம் நான் இந்த மேனுபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேனுபுலேட்டர்ஸ் செட் டபிள்யூ அப்புறமா என்டிஎல் இந்த மேனுபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேனுபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணுறோம். ஃபைல் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் போயிட்டு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணும்போது ப்ரோக்ராமில் எரர் இருந்துச்சுன்னா காமிக்குங்க. இங்கே எந்த எரோஸுமே இல்லை, எரோ 0 வார்னிங் 0 இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட்டு என்டர் பேசிக் பே கேட்குது. நான் 50,000 கொடுக்குறேன். அடுத்தது டிஎன்எஸ் அலவன்ஸ் நான் 5,000 கொடுக்குறேன். அடுத்தது ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நான் 6,000 கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்த வேல்யூஸுக்கு ஏற்றபடி நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்கு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மேட்டடாக இருக்குது. இங்கே நம்ம ஈஸியாக பார்த்தோன்னே ஒரு எம்ப்ளாயோட பேசிக் பே எவ்வளவு, டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளவு, எல்லாமே ஈஸியாக பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதான் மேனுபுலேட்டர்ஸோட யூஸ். இங்கே நம்ம அவுட்புட் வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 25 விட்த் வந்து அசைன் பண்ணோம். அந்த 25 விட்த்தில் நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதான் ரைட் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே பேசிக் பே ரைட்லேருந்து லெஃப்ட்டில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இது மாதிரி இந்த வேல்யூஸும் அந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்குங்க. ஒவ்வொரு வேல்யூஸுமே இது மாதிரி நம்ம இந்த விட்டை வந்து சேஞ்ச் பண்ணால் நமக்கு இந்த அவுட்புட் இதுவும் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே நான் இங்கே 25க்கு பதிலாக இங்கே நான் 45 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 45 கொடுக்குறோன்னா அது மாதிரி இங்கே டபுள் என்டிஎல் கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும், இன்னும் சேஞ்ச் ஆகும் நமக்கு டபுள் என்டிஎல். இப்போ எகெயின் என்டிஎல் கொடுக்குறேன். 2 × 2 நியூ லைன் நமக்கு இன்சர்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபைல் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணி நமக்கு எரர்ஸ் இல்லை. ஸோ நம்ம ரன் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்ணும்போது எகெயின் என்டர் பேசிக் பே கேட்குது. நான் 40,000 கொடுக்குறேன். டிஎன்எஸ் அலவன்ஸ் 4,000 கொடுக்குறேன். அப்புறம் ஹெச்ஆர்ஏ 4,500 கொடுக்குறேன். என்டர் பண்ண நமக்கு வேல்யூஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இங்கே பேசிக் பே இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 45 கொடுத்தேன். ஸோ 45 விட்டு இங்கே அசைன் ஆகி அதில் தான் பேசிக் பே இந்த ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். அதோட வேல்யூஸ் இங்கே வந்து 2 நமக்கு லைன் இன்சர்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 more லைன் இன்சர்ட் ஆயிருக்கு. ஏன்னா நான் 2 என்டிஎல் கொடுத்தேன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டட் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த எபோவ் ப்ரோக்ராம் எவ்ரி அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் 2 செட் டபிள்யூ ஆஃப் மேனுபுலேட்டர்ஸ். ஒவ்வொரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்லையும் 2 செட் டபிள்யூ ஆஃப் மேனுபுலேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் செட் டபிள்யூ ஆர் 25 கிரியேட்ஸ் ஏ ஃபீல்டு வித் 25 ஸ்பேசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 25 ஸ்பேசஸோட ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அடுத்தது அண்ட் செகண்ட் செட் டபிள்யூ ஆஃப் 10 இங்கே 10 கொடுத்துருக்கோம். கிரியேட்ஸ் அனதர் ஃபீல்டு வித் 10 ஸ்பேசஸ். இங்கே 10 ஸ்பேசஸோட ஃபீல்டை கிரியேட் பண்ணும். When you represent a value to these fields, it will show the value within the field from right to left. இப்போ நம்ம இந்த ஃபீல்டுக்கு வேல்யூஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணும், ரைட்லேருந்து லெஃப்டில் இந்த வேல்யூஸை காமிக்கும் நமக்கு. It will show the value within the field from right to left. இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதை இங்கே ஒரு சிங்கிள் இமேஜ் கொடுத்துருக்காங்க. சி அவுட் செட் டபிள்யூ ஆஃப் 25. இங்கே என்ன பண்ணணும்னா 25 ஸ்பேஸ் விட்டோட இங்கே ஃபீல்டு 1 கிரியேட் பண்ணும். அடுத்தது பேசிக் பே. இங்கே பேசிக் பே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணும், இந்த ஸ்பேஸில் இதை அகாமடேட் பண்ணும். அதான் டேட்டா டு அகாமடேட் இன் ஃபீல்டு 1. ஃபீல்டு 1ல அகாமடேட் பண்ணும். அடுத்தது செட் டபிள்யூ ஆஃப் 10. இப்போ இங்கே என்ன பண்ணும், 10 ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து ஃபீல்டு 2க்கு கிரியேட் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணும், அடுத்தது பேசிக். இங்கே பேசிக் வேரியபிள் கொடுத்துருக்கோம். இந்த வேரியபிளோட வேல்யூவை இந்த செகண்ட் ஃபீல்டில் அகாமடேட் பண்ணும். அதான் டேட்டா டு அகாமடேட் இன் ஃபீல்டு 2. அடுத்தது என்டிஎல் தெரியும், நியூ லைன் மாடிஃபை. நியூ லைன் இன்சர்ட் பண்ணுறதை நம்ம என்டிஎல் யூஸ் பண்ணுறோம். அதை இன்னும் டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இன் ஃபீல்டு 1 அண்ட் ஃபீல்டு 2 த ஸ்ட்ரிங் பேசிக் பே அண்ட் த வேல்யூ ஆஃப் பேசிக் பே ஆர் ஷோன் அஸ் கிவன் பிலோ. இங்கே பேசிக் பே ஸ்ட்ரிங்கும் அந்த பேசிக் பே வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு 1 வித் 25 ஸ்பேஸ் வித். அதில் பேசிக் பே
இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அகாமடேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ஃபீல்டு 2 வித் 10 ஸ்பேஸ் வித்தில் நம்ம அந்த பேசிக் பே அந்த வேல்யூவை நம்ம அகாமடேட் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் ஃபார்மேட்டிங் அவுட்புட் பற்றி பார்த்தோம். நம்ம அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம என்டிஎல் அப்புறம் செட் டபிள்யூன்னு 2 டிஃப்ரெண்ட் மேனிபுலேட்டர்ஸ், அதோட சின்டெக்ஸ், அது பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.